பாப்பா, உனக்கு என்னோட கிஃப்ட். இந்தம்மா. தேங்க்யூ தாத்தா. நல்லாரு நல்லாரு. இது என்னோட கிஃப்ட். தேங்க்யூ பாட்டி. தாடிகாரனை என்னால கண் கொண்டு பார்க்க முடியலக்கா. அவன் பாப்பா கிளம்புறதுக்குள்ள என்ன ஆவானோ ஏதாவானோன்னு பயமா இருக்குது. பாப்பா, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். என்னப்பா அது? இது உனக்காக தான். என்னப்பா இது? டிராயிங்கா? உச்சியில சூரியன் நிக்கிற அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள மாயா வீட்டை சுத்தி ஒரு மந்திர வட்டத்தை போடுவாங்க. அப்பவே இன்னொரு விஷயமும் நடக்கும் சித்தப்பா. அது என்ன தமன்னா? வீட்டுக்குள்ள அந்த லக்ஷ்மி அம்மாவை எங்குமே காணோம், பாத்தீங்கல்ல? அந்த கிழவி மிஸ்ஸிங். எங்க போயிருக்கோம்? வேற எங்க போயிருப்பா? கண்டிப்பா பொம்மிய பார்த்து சாயங்காலமா பாப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன்னு பேச போயிருப்பா. சூரியன் உச்சிக்கு வரும்போது அந்த மந்திர சக்தி வட்டத்தை மாயா போட ஆரம்பிக்கும். அதனால வெளியில போயிருக்கிற லக்ஷ்மி அம்மா திரும்ப வீட்டுக்குள்ள வரவே முடியாது. குட்டிச்சாத்தானும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. எப்படி? இந்த நேரம் பார்த்து பாட்டி வர வெளியே போயிருக்காங்க. தம்மன்னா மாயாவை வச்சு மந்திர வட்டம் போட்டுட்டா பாட்டி வீட்டுக்குள்ள வர முடியாம போயிடுமே. இதான் பாப்பா. அப்பா, பாத்தியா பாப்பா, நீ வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள செஞ்ச அத்தனை விஷயங்களையுமே டிராயிங்கா பண்ணியிருக்கேன். நாம எதிர்பார்த்த நேரம் அமைஞ்சிருச்சு. அந்த நிமிஷம் வரும்போது உடனடியா மந்திர வட்டத்தை போட்டு இந்த வீடு முழுக்க என்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர போறேன்.
இப்ப வரைக்கும் நீ இதைத்தான் பார்த்திருக்கீங்க. நீங்க யாரும் எதிர்பார்க்காத, யாரும் கற்பனையில கூட நினைச்சு பார்க்காத இன்னொரு செட் ஆஃப் டிராயிங்ஸ் இருக்கு. இப்ப நான் அதை காமிக்க போறேன். இது கண்டிப்பா நடக்கும். பாப்பா திரும்ப நம்ம வீட்டுக்கு வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மாவோடவே நான் போய் ஐக்கியம் ஆயிடுவேன். அப்புறம் எப்படிப்பா வர முடியும்? இப்படி வீண் கனவு கண்டுட்டு இருக்கீங்களேப்பா. இது பாப்பா என் கூட ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது. இது பாப்பா பெரிய மனுஷன் ஆன போது. இது பாப்பாக்கு கல்யாணம் ஆகும்போது. இது என் மகளும் என் பேத்தியும் என் கூட இருக்கும்போது. பாப்பா மேல தாடிகார என்ன பாசம் வச்சுக்கிறோம். மாயா, அந்த பொம்பளை வருது, விட்டுறாதீங்க. பாட்டி வந்துருங்க பாட்டி, சீக்கிரம் வாங்க. பாட்டி பாட்டி, என் கை மேல காலை வச்சு உள்ள வந்துருங்க, சீக்கிரம் வாங்க. டேய், உள்ள வந்துட்டான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? எப்படி இந்த வட்டத்தை தாண்டி இந்த வீட்டை விட்டு வெளிய போறீங்கன்னு பாக்குற? அது நடக்கவே நடக்காது. ஜஸ்ட் மிஸ். அந்த பொம்பளை உள்ள வந்துட்டான். இந்த குட்டிச்சாத்தம் மட்டும் இல்லனா அந்த லக்ஷ்மி அம்மாவால உள்ள வந்திருக்கவே முடியாது. சரி விடு தமன்னா. அதான் அந்த பொம்பளை அந்த குட்டிச்சாத்தான் 2 பேருமே வெளியே போக முடியாத மாதிரி ஆயிடுச்சுல்ல. அவங்க இனிமே ஹவுஸ் அரெஸ்ட் தான். நான் போறத உன்னால தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? அது உன்னால முடியாது. அதையும் பார்க்கலாண்டி. ஏய்,
நீ நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் எதிரான வேலையை செஞ்சுட்டு இருக்க. உன்னோட அழிவு நிச்சயம். நாங்க வெளியே போறதும் பொம்மி உடம்புல பாப்பா ஐக்கியமாகறதும் நடக்கதான் போகுது. அதுக்கப்புறம் திரும்பி வரப்போற பொம்மி உன்னையும் வதம் பண்ணுவா. அப்படி நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். வேணா பாரு, அந்த பொம்மி தான் சக்தி இல்லாம அலைய போறா. நீங்க உள்ள போங்க பாட்டி. ஹே குட்டிச்சாத்தா, எப்பவுமே நீ எனக்கு கீழே தாண்டி. தமன்னா, நான் எப்பவும் உனக்கு மேல தாண்டி. ஓ, அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சிடுச்சா? அதான் சக்தி வந்துருச்சு போல இருக்கு. ஏன் தமன்னா, அப்படின்னா அந்த வட்டத்தை பாப்பா உடைச்சிருமா? அந்த 2 ஆவிகளும் சேர்ந்து வட்டத்தை உடைச்சிருவாங்களா? அது முடியவே முடியாது. அதனாலதான் அவங்களுக்கு சக்தி இல்லாத நேரத்துல மாயா ஆவி வீட்டை சுத்தி அந்த மந்திர வட்டத்தை போட்டிருக்கு. இனி அவங்களால அந்த வட்டத்தை விட்டு எங்கேயுமே போகவே முடியாது. இந்த வட்டத்தோட சக்தி இன்னும் 24 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கும். ஆமா, லட்சுமி அம்மாவை எங்க ஆளே காணோம்? என்னையா தேடுறீங்க? பாட்டி, நீங்க உள்ள இருக்கும் போது எனக்கு என்னென்ன gift எல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்களா? அப்புறம் இங்க பாருங்க, அப்பா வரைஞ்ச டிராயிங் எல்லாம்
வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. எப்படி வெளியே போக போறீங்கன்னு நானும் பாக்குறேன். நான் ஒரு பெரிய வட்டமா போட்டேன், அதுல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. இப்போ ஒரு சின்ன வட்டமா போட்டு அதுல நான் உங்களை சிக்க வைக்க போறேன். நான் நினைச்ச மாதிரி நடக்கணும். நீங்க நினைக்கிற எதையும் நடக்க நான் விட மாட்டேன். அண்ணா லக்ஷ்மியும் அந்த பாப்பாவும் ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி தப்பிக்க தான் பாப்பாங்க. அவங்கள சித்தார்த் மூலமா சென்டிமெண்டா லாக் பண்றேன். இது வரைக்கும் தெரியாத உண்மைய சித்தார்த் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் எப்படி அவங்கள போக விடுவான்? அம்மானு கதறுவான், மகளேன்னு உயிரை விடுவான். அவனை தாண்டி அவங்களால போக முடியுமா? நான் நினைச்ச மாதிரி நடத்தி காட்டுறேன். பாப்பா, இப்படி போறியே பாப்பா. அப்பாவை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு பாப்பா? என்னால இதுக்கப்புறம் எப்படி இருக்க முடியும்னே தெரியல. ஒரு நடப்பணமா தான் நான் இருப்பேன். உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீயா தான் பாட்டி கூட போறேன்னு முடிவெடுத்த. நான் என்ன பண்ணட்டும் பாப்பா? ஆனா உன்னை என் வாழ்நாள் பூரா நான் உன்னை எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன். நீ என் கூடவே இருந்துட மாட்டியான்னு என் மனசு ஏங்கி தவிக்குது. ஆனா அதுக்கு நிஜத்துல வாய்ப்பு இல்லைன்னு தெரியும் போது நான் என்ன பாப்பா பண்ணட்டும்? என்ன மாயான்னு வருது? ஹலோ, நான் தான் மாயா பேசுறேன். மாயான்னு சொல்லி இங்க வந்த லேடி கூட பொம்மிய கொண்ட கேங் அனுப்பியிருப்பாங்களோன்னு தோணுது. அதனால தான் நான் அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அங்க அந்த பேர்ல ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்களாம், ஆனா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. மாயான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, ஆமா, அப்படி யாருமே எனக்கு தெரியாதுண்ணா. மாயானா அந்த மாயாவா இருக்குமோ? ஹலோ, மாயான்னு சொல்றீங்க, நீங்க எந்த மாயா? மாயானா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மாயாதான். உங்க வீட்ல வந்து தங்கின அதே மாயாதான். ஏங்க, உங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னு தர்ஷினி என்கிட்ட சொல்லிட்டா. நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்க. இப்போ அதுவா முக்கியம் சித்தார்த்? நான் யாரு, நான் என்ன பண்ணுனேன், இது எதுவுமே முக்கியம் இல்ல. ஆனா நான் சொல்ல போறது 100% உண்மை. அந்த உண்மை உங்களை உலுக்கி எடுக்க போகுதுங்கிறதும் உண்மைதான். இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. நீங்க முதல்ல போனை வைங்க. சித்தார்த், ஒரு நிமிஷம். இப்ப போனை கட் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இழந்துருவீங்க சித்தார்த். பரவாயில்லையான்னு யோசிச்சுக்கோங்க. அதுவும் உங்க மகளை பத்தின உண்மை. அந்த உண்மை உங்களுக்கு வேணுமா இல்ல வேண்டாமா? என்னது, என் மகளை பத்தின உண்மையா? அது என்ன? ஆமா, உங்க மகளை பத்தின நான் சொல்ல போற விஷயத்துக்கும் வீட்ல இருக்கே அந்த பாப்பா, அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு.